குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. The US Secretary of State is calling for a diplomatic push to end the war in Syria. John Kerry says there is an urgent need for countries to come together to find a solution to the conflict, which is in its 5th year. He's been meeting the British Foreign Secretary, Philip Hammond, in London. பெருக்கெடுக்கும் மத்திய கிழக்கு நெருக்கடியும் முடிச்சுக்களை இசைக்கலாக்கும் கொள்கை வகுப்புகள். We have some breaking news for you. France has announced its first airstrikes against ISIL in Syria, following its decision to expand its bombing campaign from neighbouring Iraq against the group. The French President's office said the strikes hit targets identified during reconnaissance missions over the last fortnight. The operation was conducted with regional partners, according to a statement. கடந்த வார குவியம் நிகழ்ச்சியில் ஐரோப்பாவை உலுக்கும் அகதிகள் விவகாரம் குறித்து கவனித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியில் அகதிகள் நெருக்கடியின் பின்புலங்களையும் அதன் பின்னால் இருக்கின்ற தோற்றுப்போன ஏகாதிபத்திய சித்தாந்தங்களையும் இன்றைய குவியம் ஆராய்கிறது. இன்று ஐரோப்பாவையும் உலகையும் உலுக்கும் விவகாரமாக அரேபிய, ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய அகதிகள் விவகாரம் விளங்கி வருகிறது. இவ்வாண்டு மட்டும் இதுவரை 5 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் ஐரோப்பாவுக்குள் புகுந்திருக்கின்றனர். இதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 1,50,000 பேர் ஐரோப்பாவுக்குள் நுழைந்திருக்கிறார்கள். மேலும் இவ்வாண்டின் மொத்த எண்ணிக்கை 1 மில்லியனை கடக்கும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. இவ்வாண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு ஐரோப்பாவுக்குள் நுழைந்த அகதிகளின் மொத்த எண்ணிக்கை அண்ணளவாக 2,80,000 என்பது கவனிக்கத்தக்கது. எனவே மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா, ஆசியா என்ற முப்பிராந்தியங்களிலும் குழம்பியிருப்பது வெறும் குட்டையல்ல, மாகடல் என்பதே கசப்பான உண்மை. A record 156,000 migrants entered the European Union in August. That's according to the bloc's border management agency Frontex. It says more than 500,000 have entered the EU this year. That's compared to 280,000 migrants last year. The agency says August marked the 5th consecutive monthly record. It comes as Europe struggles to find a solution for the large numbers of migrants fleeing poverty and turmoil in the Middle East and Africa. இந்த நிலையில் ஐரோப்பாவுக்குள் இதுவரை நுழைந்த அகதிகளை அல்லது குடியேறிகளை பொறுப்பெடுப்பது, பங்கீடு செய்வது தொடர்பில் ஐரோப்பிய நாடுகள் பெரும் தர்க்கத்தில் ஈடுபட்டு நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ தீர்வை தராத முடிவை கடந்த வாரம் எட்டியிருக்கின்றன. ஐரோப்பாவில் வளம் படைத்த நாடுகளின் அடிப்படையில் 1,20,000 அகதிகளை தமக்குள் பங்கீடு செய்வதற்கு இணக்கம் காணப்பட்டது. அத்துடன் அகதிகள் விவகாரத்தை கையாள்வதற்கு வளம் குன்றிய ஐரோப்பிய வட்டகை நாடுகளுக்கு நிதி கொடுப்பனவுகளை வழங்கவும் இந்த நாடுகள் தர்க்கத்தின் அடிப்படையில் வெறுப்போடு ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இருப்பினும் முள்ளிவாய்க்காலில் மறைக்கப்பட்ட லட்சம் பேரின் எண்ணிக்கை போல ஐரோப்பாவுக்குள் இவ்வாண்டு இதுவரை நுழைந்த ஏனைய 3,80,000 பேருக்கான தீர்வு என்ன என்பது குறித்தோ அல்லது தொடர்ந்து வரப்போகின்ற அகதிகளை பராமரிப்பது, பாதுகாப்பது குறித்தோ இந்த நாடுகள் வியாக்கியானத்தை வழங்கவில்லை. ஆக ராஜதந்திர அடிப்படையில் தமது ஜனநாயக பண்புகளுக்கு களங்கம் வராமல் பாதுகாக்கும் நடவடிக்கையிலேயே இந்த நாடுகள் நாட்டம் காட்டி வருகின்றன என்பதே வெளிப்படை. மறுபுறத்தில் அகதிகளை தடுப்பது தொடர்பிலும் அவர்களை வெகு விரைவில் திருப்பி அனுப்புவது தொடர்பிலுமே மேற்குலகம் அதிகம் நாட்டம் காட்டி வருகிறது.
Among the millions of Syrians who fled the war, many blame Bashar al-Assad for the ongoing violence. Now Europe is struggling to cope with the flow of migrants, and during an interview to Russian television, the Syrian president said it was the price to pay for not supporting him in the civil war. So it's not about Europe didn't accept them or embed them as refugees. It's about not dealing with the cause. Stop, if you are worried about them, stop supporting terrorists. That's what we think regarding the crisis. This is the core of the whole issue. Russia, a prime ally of the Assad regime, has been regularly sending military advisors and heavy weaponry to fight the Syrian rebels that include the Islamic State group. President Vladimir Putin believes it's more than ever the right strategy. We support the Syrian government as it faces a terrorist aggression. We have provided and will provide all the necessary military and technical support, and we call on other countries to join us. Shortly after Putin's statement, US Secretary of State John Kerry phoned his Russian counterpart to warn him that reinforcing Assad's military capabilities will only prolong the deadly conflict. What we would prefer to see from the Russians is a more constructive engagement with the 60-member coalition that's led by the United States, that's focused on degrading and ultimately destroying ISIL. Their efforts to support Assad and continue to offer him support are destabilizing and counterproductive. The US has been calling for Russia to join the coalition carrying out airstrikes against the Islamic State group in Syria and Iraq. But the opposite points of views on Bashar al-Assad's legitimacy seems to be a stumbling block to joint operations. இந்த நிலையில் சமகால அகதிகள் நெருக்கடியின் மைய புள்ளியாக சிரியாவே விளங்கி வருகிறது. அத்துடன் ஈராக், லிபியா, யேமன், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பெருமளவில் படையெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலவரம் ஒரு பரந்து விரிந்த வட்டகை பெரும் குழப்பத்துக்குள் உட்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் அடிப்படையில் குறிப்பிட்ட நாடுகளில் போரற்ற சூழலும் அமைதியும் நிலைநாட்டப்பட வேண்டும். ஆனால் அது உடனடி சாத்தியமானதோ அல்லது நீண்டகால அடிப்படையில் சாத்தியமானதோ அல்ல என்பதே யதார்த்தம். காரணம், இந்நாடுகள் உறுதியேற்றிருப்பதை விரும்பிய அந்நாடுகள் குழப்பங்களோடு தமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்பிய ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் அவர்களது நேச கூட்டுகளுக்கும் கூட தீர்வுக்கான சமன்பாடு என்னவென்று தெரியாமல் விழிக்கின்றனர். பிரித்தாளுகின்ற கொள்கை, அடக்கி ஆளுகின்ற கொள்கை என்பன கட்டுமீறி புதிய உலக ஒழுங்கையும் புதிய அபாயங்களையும் தோற்றுவித்திருக்கின்றன. The United States military says Syrian rebels they have trained have given vehicles and ammunition to the Al-Qaeda-linked Nusra Front. 6 pickup trucks and about 1/4 of their issued equipment was handed over, apparently in exchange for safe passage. The US has trained rebels to fight ISIL militants. A statement issued by US Central Command, or CENTCOM, said the report, if accurate, is concerning and a violation of Syria Train and Equip program guidelines. CENTCOM oversees military operations in the Middle East. It was told of the equipment surrender on Friday evening. Earlier the same day, a CENTCOM spokesman had said all weapons issued to the rebels remained under their control. இந்த நிலையில் சிரியா, யேமன், ஈராக் விவகாரங்கள் வெவ்வேறு சக்திகளின் பிடிக்குள் சிக்கப்பட்டிருப்பதையும் லிபியா, ஆப்கானிஸ்தான் என்பன உள்நாட்டுக்குள் குழம்பி போயிருப்பதையும் காலம் பதிவு செய்து வருகிறது. அரபுலகில் சர்வாதிகாரிகளை ஆசீர்வதித்து அதன் மூலம் தமது விருப்புகளை நிறைவேற்ற முனைந்தவர்கள் இன்று வெறுப்புகளை சம்பாதித்திருக்கிறார்கள். தமது பினாமி சர்வாதிகாரிகள் தமது கட்டை மீறியதும் அவர்களை அழிக்க முனைந்தவையும் சர்வாதிகாரிகளின் அட்டூழியம் தாங்காமல் அவர்களுக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்தமையும் சூனியம் வைத்தவர்களையே கணக்கு தீர்த்து வருகிறது. இந்த இருவேறு குழப்பங்களையும் கையாள்வதில் கூட தீர்வுக்கு பதிலாக ஆதாயம் தேடிய ஏகாதிபத்தியவாதிகள் அந்த கணக்கும் இன்று பிழைத்து விட்டதை உணரத் தவறுகின்றனர். குறிப்பாக சிரியாவிலும் லிபியாவிலும் சர்வாதிகாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்களை உருவாக்கிய மேற்குலகம் எகிப்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக மீண்டும் சர்வாதிகாரியை ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த நிலவரங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட கள முனைகளையும் வல்ல சக்திகளின் அரசியல் முரண்களின் களங்களையும் உருவாக்கியிருக்கின்றன.
Syrian government forces have used recently arrived Russian warplanes to bombard ISIL militants in northern Syria, according to a group monitoring the four-year conflict. The UK-based Syrian Observatory for Human Rights added that the Russian jets were being flown by Syrian pilots. Moscow's increased support for President Bashar al-Assad has caused alarm in many Western countries. This political analyst says that this shows that Russia has changed its behavior when you compare it to before, but the country won't get involved directly. He added that some within military circles are itching for a fight, but what we don't need is a second Afghanistan. Meanwhile, US President Barack Obama will meet with his Russian counterpart on Monday following President Vladimir Putin's address to the UN. President Obama will make clear once again that Russia doubling down on their support for the Assad regime is a losing bet. The likely consequence of them doing so is only to deepen and expand the ongoing crisis in that country that doesn't serve the interests of either the Russian people or the American people. The Kremlin claims the main focus of the meeting next week will be centred on the Syrian conflict. However, this differs greatly from the focus Washington wants for the agenda, the ongoing crisis in eastern Ukraine. இந்த நிலையில் இன்று உலகை உலுக்கி வருகின்ற IS தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் கொள்கை அளவில் ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற வெள்ள சக்திகள் தமது சுய லாபத்துக்காக தமது மூக்கை தாமே உடைக்கும் கைங்கரியத்தை மீண்டும் புரிந்து வருகின்றனர். குறிப்பாக IS தீவிரவாதத்தின் புறப்படுமான சிரியாவில் சர்வாதிகாரி பஷார் அல்-அசாட்டை அகற்றுவதில் அமெரிக்காவும் மேற்குலகமும் ஒன்றுபட்டிருக்கின்ற நிலையில் அதனை தடுப்பதில் அவ்வட்டகையின் வல்ல சக்திகளான ரஷ்யாவும் ஈரானும் முனைப்பு காட்டி வருகின்றன. யுக்ரைனை மையப்படுத்தி ஐரோப்பாவில் தனக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நெருக்குவாரங்களை கொடுக்கும் மேற்குலகத்துக்கு கணக்கு தீர்க்கும் களமாகவும் தனது கேந்திர தளங்களில் ஒன்றை காக்கும் முகமாகவும் சிரியாவை ரஷ்யா இலக்கு வைத்திருக்கிறது. மறுபுறத்தில் சவுதி அரேபியா மூலம் தமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற களமாக ஏமன் பயன்படுத்தப்படுவதற்கும் தன்னிச்சையான தனது வளர்ச்சியை தடுக்கும் முகமாக மேற்குலகம் கொடுக்கும் நெருக்குவாரங்களையும் எதிர்க்கும் களமாக சிரியாவை ஈரானும் பயன்படுத்துகிறது. எனவேதான் சிரிய களம் 4 வருடங்கள் கடந்தும் இன்னமும் சூடாகவே இருக்கிறது. Unscheduled military drills in Russia called for by the president himself. These combat exercises took place the day before the Russian Foreign Ministry officially confirmed for the first time that its military experts are in Syria to oversee the delivery of weapons aimed at, quote, combating terrorism. Recent footage authentified by France 24 show what's said to be a Russian combat vehicle engaging in conflict alongside pro-government forces in Latakia. This combat vehicle, which is a BTR 82, is a new kind of combat vehicle which was put in the service in the Russian army in 2013. So it's the first time that we see this engine, this vehicle in Syria. Latakia is a stronghold of the Syrian president and lies about 85 kilometers away from the port city of Tartus, home to a Russian naval facility. However, US officials reported this week that Russian aircraft had arrived in Latakia's airbase. This and the delivery of modular housing units there suggested the Kremlin may indeed be increasing its military activity in Syria. The US has taken precautionary steps, asking Greece and Bulgaria earlier this week to deny Russian planes en route to Syria the use of their airspace. It's a move that's angered Moscow, which claims it's transporting humanitarian cargo. இந்த நிலையில் சிரியாவில் ரஷ்ய தலையீட்டை நிறுத்துமாறு அமெரிக்காவும் மேற்குலகமும் வேண்டிக் கொண்டாலும் அதனை மறுதலித்து தமது பிரசன்னத்தை வெளிப்படையாகவே ரஷ்யா ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த IS தீவிரவாதிகளை எதிர்ப்பதில் மேற்குலகம் வரிந்து கட்டி நிற்கிறதோ அதே IS தீவிரவாதிகளை எதிர்ப்பதில் சிரிய அரசுக்கு கை கொடுப்பதாக புட்டின் மேற்குலகத்துக்கு செக் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் சிறிய தளங்களை பலப்படுத்துகின்ற ரஷ்யா தனது கடதக ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பியிருப்பதோடு தமது படையினரையும் நேரடியாக களமிறக்கியிருக்கிறது. IS தீவிரவாதிகள் மற்றும் மேற்குலக சார்பு கிளர்ச்சியாளர்களின் எதிர்ப்பு காரணமாக நாட்டின் பெரும் பாக கட்டுப்பாட்டை இழந்த சிரிய அரசு அண்மையில் தான் தமது படைகளில் ஆட்பற்றாக்குறை நிலவுவதாக வெளிப்படையாக அறிவித்தது.
ஒரு அரசு, அதிலும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் ஈடுபடுகின்ற அரசு ஒன்று தனது பலவீனத்தை வெளிப்படையாக அறிவித்தமை அப்போது ஆச்சரியத்துடன் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று ரஷ்ய பிரசன்னத்தின் நியாயப்பாடாக அந்த அறிவிப்பு விளங்கி வருகிறது. அத்துடன் ரஷ்ய விமானங்கள் சிரிய அரசின் எதிரிகளை துவம்சம் செய்வதில் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. Moscow will continue to provide military assistance to the Syrian government in its war with insurgents. That was the message Tuesday from Russian President Vladimir Putin while in Tajikistan. We have supported the Syrian government. I would like to say that as it confronts a terrorist aggression, we have provided and will provide all the necessary military and technical support, and we call on other countries to join us. Moscow has been the key international ally of Syrian President Bashar al-Assad in the protracted Syrian conflict, saying it has military experts on the ground. But the US believes Moscow wants to establish a forward operating airbase in Syria, prompting a warning earlier this week from State Department spokesman John Kirby that Russian military assistance won't help bring about a political solution to end the fighting. We still believe there's an opportunity to pursue that kind of transition in concert with Russian authorities. What will make it incredibly difficult to get there is continued support for the Assad regime from a military perspective. Moscow has come under increased international pressure in recent days to explain its moves in Syria, but all it has said so far is that continuing dialogue between Moscow and Washington is, quote, indispensable. இந்த நிலையில் நியூயார்க்கில் இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடர் சிரிய விவகாரம் மீது அதீத கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சிரிய விவகாரத்துக்கு தீர்வு காணும் முகமாக ரஷ்யா மற்றும் ஈரானின் ஆதரவை பெறுவதில் அமெரிக்க தரப்பு முனைப்புகளை மேற்கொள்கிறது. எனினும் எதிர்பார்க்கும்படியான விட்டுக் கொடுப்புகளை ரஷ்யா மேற்கொள்வது நடைமுறை சாத்தியமற்றது என்றே கணிப்பிடப்படுகிறது. காரணம், சிரியா மற்றும் யுக்ரைனில் விட்டுக் கொடுப்புகளை செய்வதால் தமது நிலை பலவீனப்படும் என்பதே ரஷ்ய நிலைப்பாடு. எனவேதான் முன்னரை விட அதிகமாக தமது பிரசன்னத்தை ரஷ்யா சிரியாவில் மேற்கொண்டு வருகிறது. இதனை விட ஐஎஸ்க்கு எதிரான போரில் மேற்குலகின் செல்லப்பிள்ளையான ஈராக் மேற்குலக வயிறுகளான ரஷ்யா, ஈரான், சிரியாவோடு கூட்டணி அமைத்து பாதுகாப்பு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு இணக்கம் கண்டிருக்கின்றமை மேற்குலகத்துக்கு மற்றொரு எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. Russia has never shied away from the fact it has been supporting the Assad regime and sending weapons. This satellite image appears to show 28 of its military jets parked on a runway in Latakia, northern Syria. According to Russian media, Moscow has deployed over 1,700 men to fight alongside Bashar al-Assad's troops, and NATO has warned that supporting the Syrian regime is counterproductive. That's what the organization's Secretary General told France 24. So we see a substantial Russian build-up in Syria with different kinds of capabilities, some fighter planes, air defenses. Assad is part of the problem. He's responsible for atrocities, killing his own people. On Wednesday, Damascus announced it had used for the first time drones supplied by Russia in fighting rebels. The following day, Moscow conducted drills in the eastern Mediterranean involving several ships. President Vladimir Putin is calling for the creation of a new coalition that would include Bashar al-Assad's army to fight the Islamic State group, a plan Washington and others oppose. To pursue the defeat of ISIL without, at the same time, pursuing a political transition is to fuel the very kind of extremism that underlies ISIL. And if that's the Russian view, that's a logical contradiction. இந்த நிலையில் சிரிய விவகாரத்தில் அசாட்டை அகற்றுவதா ஐஎஸ்ஐ அகற்றுவதா என்ற தெரிவு பேய்க்கும் பிசாசுக்கும் இருக்கின்ற தெரிவாகவே மேற்குலகத்தால் பார்க்கப்படுகிறது. ஆனால் சிரிய அரசுக்கு எதிராகவும் மேற்குலகத்துக்கு எதிராகவும் போர் தொடுத்திருக்கின்ற ஐஎஸ்ஐ எதிர்ப்பதில் மேற்குலகமும் ரஷ்யாவும் ஈரானும் ஒன்றுபட்டிருக்கின்றன. மேலும் ஐஎஸ் மீதான தமது தாக்குதல்கள் சர்வாதிகாரி பஷார் அல்-அசாட்டுக்கு சாதகமாக அமையும் என்று அடம் பிடித்த துருக்கியும் பிரான்சும் தமது நிலைப்பாட்டை தற்பொழுது மாற்றியிருக்கின்றன. அந்த வரிசையில் கடந்த 2 வாரங்களாக சிரிய பரப்பில் தமது போர் விமானங்கள் ஐஎஸ் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதை பிரான்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது.
இந்த நிலையில் ஏற்கனவே சிரியாவிலிருந்து 4 மில்லியன் மக்கள் வெளியேறியிருக்கின்ற நிலையில் ஐரோப்பாவை நோக்கிய படையெடுப்பை இது மேலும் அதிகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இஸ்லாமிய உலகத்தின் இந்த குடியேறிகள் படையெடுப்பு ஐரோப்பிய வட்டகிலும் மேற்குலகிலும் பல்கலாச்சார தன்மைக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்துவதோடு ஜனநாயக பண்புகளையும் மனிதநேய பண்புகளையும் சீர்குலைக்கும் அபாயத்தையும் ஏற்படுத்தி வருகிறது என்பதே கசப்பான உண்மை. France says it has launched its first airstrikes against ISIL militants in Syria, expanding its bombing campaign from neighbouring Iraq against the group. France had up until now abstained from intervening militarily in Syria since the civil war began there, feeling that to do so would work in President Bashar al-Assad's favour. More than 6.5 million people have been displaced by the 4-year-old war. More than 3 million have fled overseas, many to Europe. Des vols de reconnaissance au-dessus de la Syrie. French President François Hollande announced earlier this month that France will begin reconnaissance flights over Syria to gather information on ISIL positions. The President's office said in a statement the airstrikes hit targets identified over the last fortnight. France had expressed its concern about what it said was a very significant increase in Russia's military presence in Syria. According to a group monitoring the civil war, Syrian government forces have used newly arrived Russian warplanes to bombard ISIL positions in Aleppo province in the north of Syria. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KV கலைரூபன். ஒளிப்பட தொகுப்பு கஜவதனி. இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.